ஜாமீன்ல எடுங்கம்மான்னு சொல்லி எடுத்து வந்து என்ன கல்யாணம் பண்ணி வைங்கன்னு இன்னைக்கு அவங்க அக்கா கிட்ட பொண்ணு பார்த்து வச்சு விஷயத்துல நின்றுட்டு போன மயனை அவனை காலியை கொண்டுட்டான்ட்டு அவனை ஷூட் பண்ணிட்டாங்கல்ல, அதுக்கு ஆதாரம் எனக்கு. அவன் ஜாமீன்ல எடுத்து அவன் திரிஞ்சிருவேன், நான் கல்யாணம் பண்ணி வைங்கம்மான்னு சொல்லி வந்த மகனை எதுக்கு எனக்கு போட்டதுக்கு சாட்சி வேணும். அவன் எங்கே வச்சு என்கவுண்டர் போட்டாங்க முதல்ல. ஆமா, அன்னைக்கு அந்த காளிய அவன் பேர் காளீஸ்வரன், அவனை செஞ்சதுக்கு வந்து எந்த அர்த்தம் இதுவும் கிடையாது. என் மயன் அந்த நேரம் எங்க வீட்டுல இருந்தேன், அவங்க அக்கா வீட்டு விசேஷத்துல இருந்தேன், அதுக்கு சாட்சி ப்ரூஃப் இருக்கு. அப்படி இருக்கல அவன் ஏன் அந்த காளிய போட்டேன்னு செஞ்சனை பிடிக்காம கோலத்தனமா என் மயனை ஏன் ஓட விட்டு சுட்டுருக்காங்க? கூட விட்டுட்டு அவனை மட்டும் ஏன் சுட்டாங்க? எனக்கு ரீசன் தெரியணும். இது வரைக்கும் நாங்க பாடியை வாங்க மாட்டோம். கடைசியா முடியாது பேசுறாமா? கடைசியா என்ற சோறு வாங்கி சாப்பிட்டு போனதே முதல் நாள் நைட்டு ஃபோன் பண்ணி எனக்கு பொண்ணு பாருக்கா, நான் திருந்திட்டேன், நான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கான்னு எல்லா விவரமும் சொல்றியா. பொண்ணுலாம் அமர்த்திட்டேப்பான்னு சரிக்கா ஒரு 2 நாள் சரி எனக்கு கால் பண்ணு, நான் கண்டிப்பா மதுரைக்கு வரேன், அம்மா எல்லாத்தையும் வச்சு பேசி நம்ம கல்யாணம் முடிச்சுட்டு கூட்டு குடும்பமா நான் பாட்டு தனியா இருந்துக்கிறேன்னு சொன்னியா. சொன்னாலும் கொண்டதுக்கு காரணம் தெரியணும்ல. காரணம் இல்லாம எதுக்கு கொல்லணும், எதுக்கு சுடணும்? அந்த காளி மச்சான கொள்ளையில நாங்க என் தங்கச்சி செய்முறை என் தம்பி முத நாளே அங்க வந்துட்டியா. நான் எல்லாரும் அங்க ஊர்ல இருக்கோம், ஊர்ல போலீஸ் அந்த கோட்ரஸ்ல இருக்கேன் என் தம்பி. அங்க வீட சுத்தின கோட்ரஸ் சுத்தி போலீஸ் கேமரா இருக்குதுல. அப்ப நீங்க என்ன அர்த்தத்துல கொல்லணும்? மறுநாள் எங்களோட இருக்க அந்த போட்டோ இருக்குது, எல்லாம் இருக்கு, வீடியோ இருக்கு, எல்லாம் பாருங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.